ஏய் மச்சி, இன்னைக்கு ஒரு சூடான நியூஸோட வந்துக்கிறேன். அப்படி என்னப்பா நியூஸு? இங்கே பாருங்கடா, ஏரியாவில் சரியான சம்பவம் நடக்குது. அதை லைட்டாக ட்விஸ்ட் பண்ணால் செம்ம லாபம் பார்க்கலாம். டேய், இவன் சொல்கிறத பார்த்தாலே பயமாக இருக்குடா. சீ, வாய மூடு. வேலையை ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி சதுர்த்து பாரு. இவன் நமக்கு தேவையா மச்சான்? நானும் அதான் மச்சான் யோசிக்கிறேன். வேணாண்டா, இவன் நம்மளே இவனை போட்டுடலாம். டேய் சும்மா விளாண்டா, நானும் வரேன்டா. சரி என்ன மேட்ருனா, நம்ம ஏரியாவில் சப்ளை ஒன்று நடக்குது. சப்ளைனா நீ நினைக்கிற மாரி ட்ரக்ஸ் கிடையாது, எல்லாம் பணம். நம்ம மட்டும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இந்த வேலையை பண்ணோன்னா இன்றைக்கி வர சப்ளையே நமக்கு. எப்பயும் சப்ளை வாங்க போகிற பையன் இன்றைக்கி லேட்டாக தான் வருவான்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம அதை வாங்குகிறோம். டேய், பணத்தை மாற்றுற அளவுக்கு ஒருத்தருக்கானா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான். டேய், நம்மளுக்கு அந்த பணம் வேணாம்டா. யார்கிட்டனா கடன் கூட வாங்கி கொடுக்குறேன், சொன்னால் கேளுங்கடா. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆயிரக்கணக்கில் நினச்சிங்களா? ரவுண்டாக 10 லட்சம் ஒரு சப்ளைக்கு. ஆனால் அங்கே என்ன ரிஸ்க் இருக்குன்னு நமக்கு தெரில. ஸோ அவங்க ஆளுகிட்ட பேச்சை போட்டு அங்கேருந்து அந்த பணத்தை எப்படி வாங்குறதுன்னு பார்க்கணும். அதுக்கு 2 பேர் வேணும். ஹரி, நீயும் ஜெயராமும் கரெக்டாக இருப்பீங்க, ஓகேவா? சரி, இவ்வளோ விஷயம் உனக்கு எப்படா தெரியும்? எனக்கு தெரிஞ்சு இவன் டெய்லியும் அவங்கள ஃபாலோ பண்ணுறதே வேலையாக வச்சுக்கிறான் போல. நம்ம எல்லாருக்குமே இந்த பணத்தால் தான் பிரச்சனை. சரி, இந்த ஒரு வாட்டி ரிஸ்க் எடுத்து பண்ணலாம் தான் இந்த வேலையில் இறங்கிட்டேன். சரி, நான் ஏன் அங்கே போகணும்? என்னை சாப்பிட்டுக்கு தான் உன் பிளானா? டே லூஸு, பணத்தை வாங்க போனாலும் தான்டா சாகணும். அது ஓகே உனக்கு? ஒன்றும் முடிவாயிடுச்சு, எங்கே செத்தா என்ன? யாரும் சாவலாம் மாட்டீங்க, பிளானை கரெக்டாக பண்ணலாம். சரி போகலாம். நான் என் பேர் ஸ்டீஃபன், நான் என் பேர் ஜோசப்ண்ணா. இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே. நீ ஷார்ப்ண்ணா. நீ அண்ணன் ஏன் உன்னை வேலைக்கு வச்சுருக்காருன்னு இப்போ தான் புரியுது. அவர் சொல்லி தானே அனுப்பிச்சாரு நீங்கள் ஷார்ப்பாக கேள்வி கேட்பீங்கன்னு. அப்போ சொல்லு. நான் எப்பயுமே அவரை பையன் இன்றைக்கி வரல, அதனால் சப்ளை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் உங்ககிட்ட கேட்டு வர சொன்னார்ண்ணா. நீங்கள் போன உடனே அவங்க வருவாங்க. போன உடனே கோடு வேர்ட் சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. இதில் எதனா தப்பு நடந்தது டொப் சுட்டுருவாங்க. டேய், எங்கடா போகிறீங்க? நான் நீங்கள் தான் டைமிங் ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்களா, அதனால தான் நான் உடனே போகிறேன். கால் பண்ணு அவனுக்கு சீக்கிரமா. டேய், அவன் கால் எடுக்கலடா. சொல்லு. அந்த கோடு வேர்டு என்னவா இருக்கும்? அது நீ அவர்கிட்ட தான் கேட்கணும். இப்போ என்ன பண்ணுறது? அவர் சொன்னார், நம்ம தான் சரியாக கவனிக்கணும். அப்போ உனக்கு தெரியுமா? சொல்லு. தெரில, ஆனால் யோசிச்சா கிடைக்கும். எப்பட்றா? கோடு வேர்டு தான்டா, கோடு வேர்டு. எப்படி சொல்கிற? அவர் தான் அப்பவே சொன்னார்ல, கோடு வேர்டு சொல்லி தான் வாங்கிட்டு வருவேன். அப்போ அதுவாக தான் இருக்கும். ஹலோ. ஏய், அங்கே போயிட்டீங்களாடா? சொல்லுடா. அங்கே போய் கோடு வேர்டுன்னு சொல்கிறா. சரிடா. கோடு வேர்டு. ஏய், இவ்வளோ லேட்டாக வந்து கோடு வேர்ட் சொல்லு. அதான் மிஷின் முடிஞ்சிச்சுல, அப்புறம் என்ன?